ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட இந்த 60 அடி கூந்தல் ரீக்ரோத்துக்கு நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணேங்கிறது தான். ஜஸ்ட் ஃபன்காக சொன்னேன். ஆக்சுவலாக எனக்கு நல்ல ரீக்ரோத் ஆகிருக்கு. பேபி ஹேர் இதுவும் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு நான் யூஸ் பண்ணது ஒரே ஒரு ஆயில் தான், ஆலிவ் ஆயில். அதை பற்றி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னா, இந்த வீடியோ எந்த பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்குமோ ஆர் எந்த ஆயிலை ப்ரொமோட் பண்ணுறதுக்குமோ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு நல்ல பெனிஃபிட் கிடச்சிருக்கு, நல்ல ஹேர் க்ரோத் கிடச்சிருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் கோகோனட் ஆயில் தான், சின்ன வயசுலேருந்தே கோகோனட் ஆயில் தான். அதுவும் செக்காட்டின எண்ணெய் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் நிறைய கிடைக்கும். செக்காட்டின எண்ணெய் அது நான் யூஸ் பண்ணனால எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பியூரான கோகோனட் ஆயிலுக்கும் ஃபேக்கான கோகோனட் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியும். ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இடையில இப்போ என்னாச்சுன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனேன் என்னோட ஜாப் பர்பஸ்க்காக. அப்போ எனக்கு நிறைய முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த முடி கொட்டுற ப்ராப்ளமே கிடையாது நம்ம ஊர்ல. ஏன்னா நம்ம ஊர் தண்ணி அப்படி, தேங்காய் எண்ணெய் அடிக்கடி அப்ளை பண்ணது, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியும் சேரலை, மேபி கிளைமேட்டால கூட இருக்கலாம், ஃபுல்லாக ஹேர் ஃபால் நிறையா ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கே பயம் வந்துடுச்சு, மேபி நான் பால்ஹெட் ஆக போகிறேன் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஏர்நெத்தின்னு சொல்லுவாங்க அது கிடையாது. இங்கே லைட்டாக க்ரோத்லாம் ஆகிட்டு இருக்க முன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த 2 கொம்பு விடாமல் நான் வெளியிலே போக முடியாது, அவ்வளோ மோசமாக இருந்தது. C+C அப்படியே பண்டில் பண்டிலாக வரும். என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு டைம் யதார்த்தமாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு சீரியல் ஆக்ட் பண்ணவங்களா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை யார் சொன்னாங்கன்னு. அவங்க சொன்னாங்க, ஒரு ஆலிவ் ஆயில் ரெட் கலர் டின்ல இருக்கும், அது அவ்வளோ நல்லது. நான் அதை ஸ்கின்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின் கம்ப்ளீட்டாக க்ளோ ஆகிறதுக்கு, நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கு அந்த ஆலிவ் ஆயில் தான் காரணம். ஈவன் சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணீங்கன்னா அந்த தழும்பே தெரியாமல் அது தெரியாது, அந்த அளவுக்கு ஷைனிங் ஆகும், அந்த அளவுக்கு அந்த ஆயில் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது இவ்வளோ ஸ்கின்னுக்கு எஃபெக்டாக இருக்கும்போது ஹேருக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், ChatGPTல செக் பண்ண ஆரம்பித்தேன், ஆலிவ் ஆயில் நான் ஹேருக்கு அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணக்கூடாதான்னு. அப்போது ChatGPT மூலமாக எனக்கு தெரிய வந்தது, ஆலிவ் ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, நம்ம அப்ளை பண்ணலாம். ஈவன் வேணும்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் கலந்தும் அப்ளை பண்ணலாம், இல்லை டைரெக்டாக அதை மட்டும் அப்ளை பண்ணலான்னு. நான் என்ன பண்ணேன், அவங்க ரெட் கலர் டின்னுன்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணேன், ஆன்லைனில் கண்டுபிடிச்சி இந்த ஆலிவ் ஆயில் டின்னு இதை வாங்கினேன். அவங்க ரெட் கலர்னு சொன்னாங்க, ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு என்ன இதுன்னெலாம் சொல்லலை. ரெட் கலரில் பார்த்தா நிறைய நான் ஆன்லைனில் பார்த்தேன், அதில் இதை நான் ஃபைன் பண்ணி ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணும்போதே எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என்னோட ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் 100%லேருந்து இப்போ வெறும் 30% இல்லை 20% வந்திருக்குன்னு சொல்லலாம். 80%, 70% to 80% கம்மி ஆயிடுச்சு. ரொம்ப கம்மி ஹேர் க்ரோத், இப்போ ஹேர் ஃபால் ஆகுறது நல்லா கண்கூட பார்க்க முடியுது என்னால். ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா பார்க்க முடியுது. நீங்கள் மேபி இப்போ பார்க்குறது வந்து நான் நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், அதனால ஒரு வேளை தின்னாக இருக்கும். மேபி நான் ஹெட் பாத் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காட்டினேன்னா நல்லா ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக இருக்கும் என்னோட ஹேரு. நான் வேணால் காட்டுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்ல ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சது. கொஞ்சம் டென்சிட்டியும் அதிகம் ஆரம்பிச்சது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே டென்சிட்டி அந்த அளவுக்கு கிடையாது, லென்த்தாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த அடர்த்தி கம்மி தான். இதை போட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அடர்த்தியும் கூட ஆக ஆரம்பிச்சது, ஹேர் ஃபாலும் கம்மியானுச்சு. என்னோட ஹேர் அந்த கொஞ்சம் ஷைனியாகவும் ஆரம்பிச்சது. இப்போ முன்ன ரொம்ப ரஃபாக இருக்கு, ஏன்னா நேச்சுரல் ஹேரே ரஃப் தான். அது இல்லாமல் நான் இடையில ஸ்ட்ரைட்னிங் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரஃப் ஆக ஆரம்பிச்சது, இன்னும் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி பியூர் தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த ஃபேக்கான தேங்காய் எண்ணெய் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுருக்கேன், இது வந்து பேராசூட்டோடது. நம்ம இதை கையில் எடுத்தோன்னா கையில் காட்டுறேன் பாருங்க,
இந்த கொட்டும் போதே ஒரு மாதிரி பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, ஒரு எண்ணெய்ன்ற ஃபீல் லைட்டாக தான் வரும். பச்சை தண்ணி அந்த சுடு சுடா விழுவும் போதே பார்த்தீங்களா அப்படி தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு திக்னஸே இருக்காதானா நான் இப்போ பியூர் தேங்காய் எண்ணெய் காட்டுறேன் பாருங்க. இது நான் இங்கே பக்கத்தில் மும்பையில் கேரளா ஷாப்பில் வாங்குறேன். ஏன்னா கேரளா ஷாப்பில் என்ன பெனிஃபிட்னா, அந்த கேரளா பீப்புள் அவங்க தேங்காய் எண்ணெய் தான் சமைச்சே சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட எண்ணெய்ங்கிறது கம்ப்ளீட் பியூராக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இது தெரியாது. ஆன்லைனில் நம்ம எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில்னு ஆர்டர் பண்ணோன்னா அதுவும் பியூர் தானே எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். அதனால நான் இங்கே இருக்க கேரளைட் ஷாப்பில் எப்போதுமே வாங்கிட்டு இருக்கேன். உடனே கேட்காதீங்க, நீங்கள் என்ன பிரிக்க கூட இல்லைன்னு. ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் இன்னொரு பாட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக அது கம்ப்ளீட் ஆனதுனால நான் வாங்கியிருக்கேன். இதை இப்போ நான் கையில் ஊற்றுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஊற்றும் போதே தெரியுதா, அந்த திக்னஸ் தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, இதை எவ்வளோ திக்காக இருக்கா. அந்த ஸ்மெல், அப்பா, இந்த கோகோனட்டோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதுலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம் இது பியூர்னு. அப்போ தான் நான் சொன்னேன்ல இந்த ஆலிவ் ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. எனக்கு இதில் டவுட் வந்துச்சு, இந்த ஆலிவ் ஆயில் ஃபேக்காக இருக்குமோன்னு. ஏன்னா நான் எப்போ யூஸ் பண்ணாலும் இந்த பேராஷூட் மாதிரி இதுவும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது. ஸோ நான் உடனே ChatGPTயில் செக் பண்ணேன் எப்படி பியூர் ஆலிவ் ஆயில்னு கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்போதான் எனக்கு தெரிய வந்தது, எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோல்டு ப்ரெஸ் ஆயில்னு செக் பண்ணோம்னா அது எல்லாமே பியூர் ஆயில் தானே. ஸோ நான் உடனே எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோல்டு ப்ரெஸ்ட் ஆலிவ் ஆயில்னு செக் பண்ணேன். எனக்கு இந்த பியூர் ஆலிவ் ஆயில் கிடைச்சது. நான் சொன்ன மாதிரி எல்லா ஆயிலுக்குமே ஒரே ஃபார்முலா தான். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் ஆயில்னா அது நல்லா திக்காக நல்லா அந்த வாசனை இருக்கும். ஆனால் இதுவே ஃபேக் ஆயில்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், உங்களுக்கு அந்த திக்னஸே தெரியாது. ஸோ இது மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடும். அதான் இப்போ நான் சொன்னேன், ரீசெண்டாக எனக்கு தெரிய வந்தது. ஆன்லைனில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோல்டு ப்ரெஸ்டு ஆயில்னு போட்டிங்கன்னா அது எல்லாமே நல்லா பியூரான ஆயில் தான். ஏன்னா இப்போ இந்த ஆலிவ் ஆயில் ஆன்லைனில் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா இதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஆனால் அப்போ நார்மலாக நான் ஆலிவ் ஆயில்னு சர்ச் பண்ணி இதை நான் வாங்கினேன். இது எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில்னு செக் பண்ணி வாங்கினேன். இது ரெண்டுக்குமே எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது இது கொஞ்சம் அந்த பேராஷூட் மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அப்ளை பண்ணும்போது நல்ல வாசனையும் வரும். அந்த எப்படி தேங்காய் எண்ணெயில் அந்த நல்ல வாசனை வந்துச்சு அது மாதிரி. ஹாலிடே எல்லாருக்கும் கண்டிப்பாக சண்டே ஹாலிடே தான் இருக்கும். ஈவன் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எதுவாக இருக்கட்டும், சண்டே ஹாலிடேவாக தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் சாட்டர்டே அப்ளை பண்ணி ஹோல் நைட் வச்சுருந்துட்டு சண்டே வாஷ் பண்ணுங்க. அது பெனிஃபிட். ஜஸ்ட் 1 hour வச்சுட்டு ½ hour வச்சுட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணுறதுனால தெரியல, அதனால எனக்கு பெனிஃபிட் இருக்காது. நான் இப்படி தான் பண்ணேன். எனக்கு எப்பொழுதுமே சாட்டர்டே சண்டே ஹாலிடே. அதனால நான் என்ன பண்ணுவேன், சாட்டர்டே மார்னிங்கே அப்ளை பண்ணிடுவேன். சாட்டர்டே ஃபுல்லாக வச்சுருப்பேன். சண்டே ஆஃப்டர்நூன் போல் வாஷ் பண்ணுவேன். ஸோ 1.5 day என் தலையில் இருக்கும். இப்போ எனக்கு காலேஜ் ஹாலிடே, வெறும் ஒர்க்கு தான். அதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். எனக்கு இப்போ அதிகம் வெளியில் போகிற வேலையும் கிடையாது. அதனால நான் டெய்லியும் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா வெளியில் போகிறதுனா நான் அதிகபட்சம் நான் மார்க்கெட்டுக்கு போவேன். மார்க்கெட்டுக்கு அப்படியே தூக்கி அள்ளி போட்டு போயிடுவேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஐயோ என்ன வழிகிற மூஞ்சி இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கேன்னு. நீங்கள் எப்போ அப்ளை பண்ணாலும் அட்லீஸ்ட் 1 day தலையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? அது இல்லாமல் இந்த எண்ணெய் எப்படி சும்மா தலைக்கு பக்கத்தில் காமிச்சிட்டு போயிருக்கு நானும் அப்ளை பண்ணேன், அப்படி அப்ளை பண்ணாதீங்க. வைக்கிறதே வாரத்தில் 1 நாள் தான். நல்லா அப்ளை பண்ணுங்க. நல்லா சொத்தன வைங்க, வச்சு ஊற வைங்க. ஊற வச்சு வாஷ் பண்ணுங்க. அது ஒரு நல்ல எஃபெக்ட் தெரியும். நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு. அண்ட் எனக்கு தின்னு தட்டை எடுக்கிறதே சோம்பேறி. இதில் இந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்ளை பண்ணுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் எப்படி ரெகுலராக அப்ளை பண்ணுறேன்னா அதை உங்ககிட்ட காட்டுறேன். எடுத்து டேரெக்டாக ஊற்றுனோமா, முழுவணுமா, அப்படியே ஊற வச்சோமா, அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்பி இறங்கலாம், என்னை நம்பி நீங்கள் இறங்கலாம். ஏன்னா நான் இங்கே எந்த பிராண்டையும் ப்ரமோட் பண்ணல, எதையும் ப்ரமோட் பண்ணல. எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுன்றது தான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மேபி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த ஒர்க் ஆகலாம். யதார்த்தமாக நான் ChatGPTயில் பார்த்து ஃபைன் பண்ணி ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். நல்ல ரிசல்ட். இங்கே பாருங்கள், இப்போ வாக்கு எடுத்துட்டேன்னா அப்படி திருப்பி நல்லா ஊற்றுங்க. தெரியுதா ஊற்றுறது? ஆமாம். அதே மாதிரி பின்னாடி
எப்பொழுதுமே நல்லா வாக்கு எடுத்து அந்த ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா முடியல அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி அது நல்லா ஊறணும். தெரியுதா நான் இப்படி கொட்டுறேன்னு? அரை பாட்டில் காலி ஆகிடும். அப்ளை பண்ணுறதே வீக்லி ஒன்ஸ். ஸோ அந்த ஸ்கேல்ப் மசாஜ் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஒரு 5 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் இதில் நல்லா அப்படி லைட்டாக அப்படிங்க பாருங்களேன், இப்படி ப்ரெஷர் கொடுத்து முடிஞ்சா முன்னாடி வாக்கு பின்னாடி வாக்கு எடுத்துட்டு அங்கங்கே வாக்கு எடுத்து அப்படியே அள்ளி கொட்ட வேண்டியதான். நான் இப்போ வீடியோன்றனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஏன்னா நான் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணி போட்டேன்னா நீங்கள்லாம் வீடியோ பாதியில் கட் பண்ணிட்டு போயிடுவீங்க. பின்னாடி கொஞ்சம் ஊற்றுறேன். நல்லா இப்போ ஃபுல் தலையும் அப்ளை பண்ணிட்டேன். முன்னாடி ஊற்றுது தெரியுதா? அந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போது நான் சொன்ன மாதிரி 70% ஆலிவ் ஆயில், 30% கோகோனட் ஆயில். நான் இது உங்களுக்கு சொன்னேன். நான் எப்போதும் அப்ளை பண்ணுறது மேபி 90% ஆலிவ் ஆயில், 10% கோகோனட் ஆயிலாக இருக்கும். பாருங்க, இப்போது இது டைரெக்டாக எடுத்து எப்படி வாக்கெடுத்து ஊற்றுனீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. ஐயோ, எந்த பக்கம் ஊற்றுனே தெரியல. ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்க. அப்புறம் இப்படி பண்ணி கையில் வரும்ல, அதை எடுத்து இந்த முடியல தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு இங்கே ஆல்ரெடி நிறைய எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ நான் நிறைய ஊற்றுனேன்னா வேஸ்ட்டாக தான் போகும். நைட்டு இப்போ தூங்க போகிற நேரம் ஃபுல்லாக எல்லாம் தலைவாணிக்கு தாங்க போகும் இது எல்லாம். அதனால தான் இப்போது நான் வெளியில் போகிறதா இருந்தால் என்ன பண்ணுவேன், ஹேர் வாஷ்லாம் பண்ண மாட்டேன். இவ்வளோ எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு அப்ளை பண்ணிட்டு உடனே ஹேர் வாஷாக பண்ணுவேன். நல்லா இப்படி மேலே தூக்கி லைட் கொஞ்சம் முன்னாடி இருங்க, ஸ்டைல் பண்ணிக்கலாம். லைட்டாக சப்போஸ் எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன்னா, நான் இப்போ வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் மார்க்கெட்டில் யாரை போய் பார்க்க போகிறேன், இல்லை யார் என்ன பார்க்க போகிறோம். எப்படி தூக்கி ஒரு சாமியார் கொண்டே போட்டுருவேன். இவ்வளோதான். சாமியார் கொண்டு போட்டு மார்க்கெட்டுக்கு போயிடுவேன் ரைட்டாக. இவ்வளோதான் கைஸ், என்னோடய ஆயில் ட்ரிக். என்னோட ரீக்ரோத்துக்கு இந்த ஒரே ஒரு ஆயில் தான், ஆலிவ் ஆயில். நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு எது பியூர்னு தோணுதோ அதை வாங்கிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இல்லை மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக அதை அப்ளை பண்ணாலும் சரி, மேபி எனக்கு கிடைச்ச ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கலாம். ஓகேவா? Thank you for watching guys. We will meet in next video.